இன்றைக்கு உங்களுக்கு 5 வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலே தொட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த 5 வார்த்தைகளின் அடிப்படையில நீங்க இந்த ஆண்டு நீங்க காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கெல்லாம் நல்ல டைரி கொடுத்துருக்கிறாரு, அதனால பேனா நீங்களே வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். அதனால நீங்க எப்படி அதை எழுதி கொடுங்க. முதலாவது வார்த்தை என்னவென்றால் பெருக்கம். எல்லாரும் எழுதிக்கீங்க. பெருக்கம் அல்லது பிராக்கெட்ல ஆசீர்வாதம். இதுதான் தேவனுடைய விருப்பம். அப்போ பெருக்கம், ஆசீர்வாதம், இதுதான் தேவனுடைய விருப்பம். அந்த ஆதாம் ஏவாளை தேவன் படைத்த போது அவர்களை ஆசீர்வதித்து பழகி பெருகுங்கள். அப்ப புரியுதுங்களா? அப்ப ஆசீர்வாதம் என்னவென்றால் பலுகி பெருகுதல் ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இருந்த நிலையில் இருப்பது, தேக்க நிலையில் இருப்பது, வளர்ச்சி குன்றி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்ப நம்ம பெருக வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில், பூமிக்குரிய காரியங்களில் ரெண்டுலையுமே நம்ம பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்ப ஆவிக்குரிய காரியத்துல பெருகிறதுக்கு சில வசனங்கள் நமக்கு இருக்கு. பூமிக்குரிய காரியத்துல பெருகணும்னாலும் அதற்கான விருப்பம் நமக்கு வரணும். அப்பதான் நீங்க பூமிக்குரிய காரியத்துல வளர முடியும். ஒருத்தர் அன்னைக்கு சாட்சி சொன்னார், நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா வாடகை வீட்டில் இருக்கேன்னு ஒருத்தர் சாட்சி சொன்னார். ஏன் தேவன் அவரை 40 வருஷமாக வாடகை வீட்டிலே வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டா, தேவன் வைக்கவில்லை. இந்த மனிதனுக்கு விருப்பம் இல்லை, சொந்த வீடு கிட்ட விருப்பம் இல்லை. ஆனா உண்மை என்னவென்றால் இப்போ அவருக்கு சொந்த வீடு இல்லைன்ற கவலை போயிடுச்சு. முதல்ல இருந்தது, இப்போ போயிடுச்சு. கவனிங்க, விருப்பங்கள் தான் அடுத்த செயல்பாடாய் மாறுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க ஊழியக்காரா இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துங்க. 2:13 ஏனெனில் தேவனே தயவுள்ள சித்தத்தின்படி உங்களின் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார். விருப்பம் வரும்போதுதான் செய்கை வரும். விருப்பமே இல்லைன்னா செய்கை வராது. ஏன் சபை வளரவில்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி. அது ஒரே போராட்டமா இருக்கு. நாம விரும்பி இருந்தால் அது நடந்திருக்கும், விரும்பாததால் அது நடக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பெருக்கம், தேவனுடைய விருப்பம் பெருக்கம். அதை எழுதுங்க அந்த வார்த்தை, தேவனுடைய விருப்பம் பெருக்கம். அப்ப ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 அடிக்கடி நாம எல்லாரும் பேசுறோம். ஆபிரகாமை பார்த்து, நீ வா, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி. முதல் ஆசீர்வாதம் என்னங்க? உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அப்ப தேவன் நம்மை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியம். அப்ப ஆசீர்வாதம்னா என்னன்னா முதல்ல பெருக்கம். இப்போ தப்பா சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதம்னா என்னன்னா நிறைய பணம் வச்சிருக்குது ஆசீர்வாதம், பெரிய வீடு வச்சிருக்குது ஆசீர்வாதம், பெரிய கார் வச்சிருக்குது ஆசீர்வாதம், அப்புறம் நிறைய தோட்டங்கள் துறவுகள் வைத்திருக்கிறது ஆசீர்வாதம் அப்படின்னு மெட்டீரியல் பிளஸிங்ஸ் காட்டுறாங்க. அப்போ ஒரு பொருளாதார செழிப்பு ஆசீர்வாதம் சொல்றது தவறு. வேதத்துல ஆரம்பத்துல எங்கேயுமே அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதை அவர் 2ஆம் தரமா கொண்டு வர்றாரு. என்னது? செகண்டரி, 2ஆம் தரத்தில். அது 2வது தரத்தில். முதலாவது எது? ஆவிக்குரிய காரியம் தான். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லும் போது, உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து. கவனிங்க, நான் இதை முன்னாடியே சொல்ல நினைச்சேன், பின்னாடி சொல்றேன். இப்ப அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார். ஏசாயா 60:1 ஒரு ஒற்றுமை இருந்தது. நான் 62 கொண்டு வந்துட்டேன். இதை எதுக்கு இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 2 பேருமே 2 சாட்சியாட்டு இருந்தாங்க முன்னாடி. இவரும் ரெகோபோத்துன்னு பேர் வச்சிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். நாங்க வர்ற வழியில ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சோம். அங்க பார்த்தா ஒரு ஸ்டார் பங்குது, ரெகோபோத் எழுதி இருக்குது. அப்ப தேவன் நம்மள அந்த வளர்ச்சியை குறித்தே என்ன பண்றாரு? உற்சாகப்படுத்திட்டே வர்றாரு. நீட்டுக்கு எங்க சபை பேர் ரெகோபோத் ஐபிஏ சபை. இப்ப கவனிங்க, ரெகோபோத் என்றால் இன்கிரீஸ் அப்படின்னு அர்த்தம். பெருகி கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அதான் ரெகோபோத். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இப்போ நம்முடைய வேதாகமம் கவிதை நடையில் எழுதப்பட்டது. எல்லாரும் புரிஞ்சுங்க. இப்ப இருக்கிறதாட்ட அதிகாரம், வசனம் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது அவர் மோசை எழுதல, அல்லது யார் எழுதியிருந்தாலும் எழுதினவங்க யாருமே வேத புத்தகத்தை என்ன செய்யறவங்க இப்ப இருக்கிறது போல எழுதல. புரியுதுங்களா? கவிதை நடையில் தான் வந்தது. இப்ப நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க.
இப்போ அவர் சொன்னார்னா ஏசாயா 60:1 60:1 வந்து பின்னாடி வரணும், 62 முன்னாடி வரணும். அப்பதான் நமக்கு புரியும். சொல்ல புரியுங்களா? கர்த்தர் உண்மையில் உதித்தார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படுகிறது, எனவே நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கவிதை நடை. இது எங்க போனோம்? தமிழுக்கு ஆங்கிலத்துல என்னன்னா, நம்ம தமிழ்ல சொல்ற வார்த்தையெல்லாம் ஆங்கிலத்துல அப்படியே பிறண்டு வரும். அது கூட கவிதைகள்ல மேலை கீழே தான் வார்த்தைகள் வரும். வேதாகமத்தை நீங்க படிக்கும் போது எப்பொழுதுமே என்ன செய்யுங்க, இப்படி நீங்க வந்து கம்பேர் பண்ணி நல்லா படிங்க. இங்க ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. நீ வா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, அப்படியே பேரட்டி போடுங்க, உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப நமக்கு வழங்குது, அது புரியுதா உங்களுக்கு? அப்போ கவிதை நடையில் வந்ததுனால வேதாகமத்தை படிக்கும் போது நீங்க வந்து அதுல இருக்கிறதாட்ட அப்படியே லிட்டரல் மீனிங் எடுக்க கூடாது. அப்படியே நீங்க அதுல இருக்கிறபடியே படிக்க கூடாது. சில நேரம் முன்ன பின்ன போட்டு படிக்க வேண்டி வரும். சரிங்களா? சங்கீதங்கள்ல சேரான்னா என்ன செய்ய, கொஞ்சம் நிறுத்தி வாசி. நிறுத்திட்டு என்ன செய்யறாது, நிறுத்திடாத, தொடர்ந்து வாசி. அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்றாரு, ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி. இதுதாங்க முதல்ல ஆசீர்வாதம். புரியுது உங்களுக்கு? பெரிய ஜாதி ஆகிறது ஆசீர்வாதம். தேவனுடைய சித்தம் அதுதான். நாம இப்ப தப்பா சபைகள்ல போதிக்கிறோம். என்ன போதிக்கிறோம்? வா, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உனக்கு வீடு தருவார், வா, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன் கடனை நீக்குவார். நீக்க மாட்டார் சொல்ல ஆசை. அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது, நீ பெருகு, நீ பெருகு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். அப்ப ஆத்மா தான் முன்னாடி வரணும். எதுதான் வரணும்? ஆத்மா தான் முன்னாடி வரணும். இப்ப நாம காண்கின்ற இந்த சரீரத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஜென்ம சரீரத்தை முன்னாடி வைக்கிறோம். ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆனா ஜென்ம சரீரம் மாயை, ஆவிக்குரிய சரீரம் ஒரிஜினல். அதான் உண்மை. இப்போ உங்களுக்கு எனக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. இவர் கருப்பா இருக்கிறாரு, அவர் சிவப்பா இருக்கிறாரு, ஒருத்தர் நெட்டையா இருக்கிறாரு, ஒருத்தர் குட்டையா இருக்கிறாரு. பின்னணிகள் என்னென்னமோ, படிப்பு என்னென்னமோ வித்தியாசம். உலகத்தில் எடுத்துட்டீங்கன்னா மதங்கள் வித்தியாசம், மொழிகள் வித்தியாசம். அப்புறம் என்ன வித்தியாசம்? மொழி, மதம், அப்புறம் வேற எல்லாம் சொல்லிக்கலாம் இல்லையா? அது நம்ம வாயால சொல்லுவாங்க, சொல்லிக்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே ஒரு பேர் ஒண்ணு நிலைச்சிருக்க முடி வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா, ஜென்ம சரீரம் போனதுக்கு அப்புறம் அவன் எல்லாருக்கும் ஒரே பேர் என்னங்க? பிணம். என்னது? ஆமா, கொச்ச வார்த்தையில போனோம். அப்படி ஆங்கிலத்தில் டீசெண்டா பாடி. எப்ப பாடி எடுக்கிறாங்க கேட்கிறானா இல்லையா? சரி, ரைட். கவனிங்க, ஆசீர்வாதம் என்பது எது? முதலாவது நாம் அறிவோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் அறிந்தால் நாம் இந்த இரண்டாம் தரத்தில் உள்ள காரியங்களுக்காக கவலைப்படுவதை நிறுத்தி விடுவோம். அப்ப நாம பழுக வேண்டும், பெருக வேண்டும். இது தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுக்கு முன்பாக நின்ற ஆதாம் ஏவாள் பலிகி பெருக வேண்டும் என்று அங்க கொடுக்கப்பட்ட கட்டளை அவருடைய சரீரத்தில் மாத்திரம் அல்ல, அவருடைய இனவிருத்தி மாத்திரம் அல்ல. உடைச்ச சொல்றாங்க, இனவிருத்தி மாத்திரம் அல்ல. தேவன் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனோடு உள்ள உறவிலே, ஐக்கியத்திலே, அன்பிலே அவர்கள் அப்படியே வளர்ந்து தேவனோடு ஒரு கூட்டு குடும்பம் வாழ்வதை தான் தேவன் விரும்பி இருந்தார். ஆனால் அவர்கள் உறவை துண்டித்துக் கொண்டார்கள். தேவனோடு இருக்கிற உறவை துண்டித்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அதை வந்து நான் சொன்னதை புரிந்து கொள்ள வேண்டியதை புரிந்து கொள்ளாமல் அவங்க என்ன செஞ்சாங்க? வேற காரியத்துல என்ன செஞ்சாங்க? அவன் பாட்டுல பலிக்கு பெருகி போனான தவிர இந்த காரியத்திலே அவன் குறைந்து விட்டான். எந்த காரியத்திலே? தேவனுடைய அன்பிலே, தேவனுடைய உறவிலே, தேவனோடு இருக்க வேண்டியதான அந்த ஐக்கியத்திலே குறைந்து போனார். அதனால பெருக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிய வேண்டும். தேவன் பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் இன்னும் பெருக்கத்தை பெறவில்லை. அப்போ உங்களுக்கு நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்துறதை நான் சொல்றேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன். இதுல எனக்கு ஆண்டவர் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டு கூட்டத்துல பேசும்போது ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு. இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மறைவானதெல்லாம் கர்த்தருக்குரியது, சரியா? ஆராய்ந்து பார்க்கிறது ராஜாக்களுக்குரியது. வசனம் அப்படிதானே சொல்லுது. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. நீங்க எல்லாம் யாரு? இப்போ நீங்க எல்லாம் யாரு? அவர் யார ஊழியக்காரன் பாஸ்டர்? இந்த பேச்சு அந்த வருஷம் பேசாத ஐயா. கூட்டம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, ராஜாக்கள் தான் நமக்கு தேவை, ஏழை ஊழியக்காரன் தான் நமக்கு தேவை.
சொல்ற புரியுதா? நீ எத்தனை நாளைக்கு வேத வசனத்தை தப்பு தப்பா சொல்ல போறீங்க? இயேசு கிறிஸ்து சொல்ற நீங்க வந்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு. ஆனா நாம போய் ஏற ஊழியக்காரன்னு சொல்றோம்னா என்ன? வேத வசனத்தை மறுதளிக்கிறோம், தேவனுடைய பலனை மறுதளிக்கிறோம். அதனால அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ உங்களை எப்ப ராஜாவை ஆண்டவர் மாத்துவாருன்னா, நீங்க ராஜ பார்வை பார்க்கணும், ராஜ குடி குடிக்கணும், அடுத்து என்ன செய்யணும்? ராஜ நடை நடக்கணும். ஆமா, நடக்கும். நடந்து பழகுங்க, நடந்து பழகுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க சபையில அந்த ஒரு பையனை துரத்தி விட்டாங்க. எப்தா, அவன் பேர் என்ன? எப்தா. ஏய், நீ சுதந்திரவாதி கிடையாது, நீ மறுமனையாட்டிக்கு பிறந்தவன், ஓடிப்படா அப்படின்னு வைக்க விட்டாங்க. ஆனா அவன் பாருங்க, ஒரு சில பயல்களை சேர்த்துக்கிட்டு அவன் என்ன பண்ண, அவன் ஒரு இந்த எல்லாம் செய்யறாங்கல்ல, அது போல ஒரு தலைவன் ஆயிட்டான். அவன் என்ன ஆயிட்டான்? தலைவன் ஆயிட்டான். தலைவன் ஆனவன இப்ப இங்க தலைவன் போஸ்ட் காலியா இருக்க ஆள் இல்லை. அவனை போய் கூப்பிட்டா, நீங்க தானே துரத்து விட்டீங்க, இப்ப ஏன் என்ன வந்து கூப்பிடுறீங்க? அப்படி நான் வந்தேன்னா என்ன நீ மறுபடியும் என்ன வாக்குவியா? என்ன கேட்டான் அவன்? தலைவன் ஆக்குவியா? இந்த ஆசை இருந்தாயா தலைவன் ஆனாயா? நீங்க தலைவர் ஆகணும்னா உங்களுக்கு அந்த ஆசை வேணும். நீங்க ராஜா வாங்கணும்னா அந்த விருப்பம் உங்களுக்கு வேணும். அதுக்கு ஏற்றபடி நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும், அதுக்கு ஏற்றபடி நல்லா முழிக்கணும், அதுக்கு ஏற்றபடி நல்லா நடக்கணும். நடக்கிறதே நம்ம வேற மாதிரி நடந்துட்டு இருந்தா எப்படியா நம்மளை தலைவனாக்குவான்? எல்லாத்துக்கும் ஒரு பர்சனாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இப்பெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல கம்பெனிலாம் அவன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறான். அதற்கேற்ற அறிவு, அதற்கேற்ற திறமை, அதற்கேற்ற உடல் அமைப்பு, அதுக்கேற்ற உடை, இதையெல்லாம் போட்டாதான் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி மீன்ஸ் வந்து வெறும் சரீர அழகு அல்ல. அவன் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஒரு பாஸா இருக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்லி என்ன பண்றாங்க? கோச்சிங் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஊழியர்களுக்கு அந்த கோச்சிங் இல்லாம போயிடுச்சு. நம்ம ஊழியர்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? அந்த கோச்சிங் வேணும். கதிர்சித்தமான அது பின்னாட்கள் உங்களுக்கு அந்த கோச்சிங் எல்லாம் நானே வந்து கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரலேலியா சொல்லுங்க. நான் இந்த வருஷத்துல என் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டேன். முதலாவது உங்கள் சிந்தையை ஆசீர்வாதம் என்றால் பெருக்கம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அதை கேட்டபடி நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. நான் திருச்சியில ஒன்று சொன்னேன், அதை உங்களுக்கு சொல்றேன். உன்னுடைய விருப்பம் இல்லாமல் நீ செயலில் ஈடுபட முடியாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், புரியுதா? அவனுடைய சிந்தையில் தேவன் வைத்தார், நட்சத்திரத்தை பார், கடற்கரை மணலை பார், அடுத்து அங்க பார், தூசியை பார், இது போல உங்க சந்ததி வரப்போகுது. வரட்டும். ஆனா ஆரம்பம் இங்க யாரு ஆரம்பிக்கிறது தெரியுமா? வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டவன், வாக்குத்தத்தத்தை புரிந்து கொண்டவன், அதை விசுவாசிக்கிறவன், நம்புறவன் செயலில் குதித்தான். விளங்குதா? புரியுதா? செயலில் குதித்தான், செயலில் ஈடுபட்டான். எனவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அங்க சரியாகவே வந்து நிறைவேறிச்சு. உங்க சபை வளரணும்னா நீ செயல்ல குதிக்காம ஒன்றும் நடக்காது. அதனால சகரியாவே நீ என்னத்தை பார்க்கிறாய்? நான் பார்க்கிறேன், இந்த தரிசனத்தை பார்க்கிறேன். சகரியா நீ என்னத்தை பார்க்கிற? நான் பார்க்கிறேன். ஒருத்தி சொல்றா பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த 2வது மனைவி வந்தது சொல்ற பாருங்க, நீர் என்னை காண்கின்ற தேவன், நான் உம்மை பார்க்கிறேன். நீர் என்னை காண்கின்றேன், நான் உம்மை இப்பொழுது காண்கின்றேன். யோபு சொல்லுகிறான், இந்த மாம்சம் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். முதல்ல விஷன் வேணும், நமக்கு கண்ணுல பார்வை வேணும், ஒரு விஷன் வேணும், ஒரு விஷன் ஆஃப் ஃபெய்த் உங்களுக்கு வேணும். ஒரு விசுவாசத்தோடு கூடிய ஒரு பார்வை இல்லாவிட்டால், எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்? அவைகளை தூரத்தில் கண்டு அவைகளை அணைத்துக் கொண்டு. கண்டது எங்க? தூரத்துல. அணைத்துக் கொள்ளுதல்னா எங்க? பயம். அணைத்துக் கொள்ளுதல்னா எங்க? பக்கத்துல. இதுதான் அணைத்துக் கொள்ளுதல். ஆங்கிலத்தை அப்படிதான் சொல்றீங்க. அணைத்துக் கொள்ளுதல். கண்டது தூரம். எப்படி அணைத்தான்? விசுவாசத்தினால் அணைத்தான். அப்போ உங்களுடைய விசுவாசம் இந்த வருஷம் வளரணுங்க. ஏதோ ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் நீ வந்து நான் முன்னமே நினைச்சேன், என்ன நினைச்சேன்? நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு. அதான் தீர்க்க தரிசனம். முன்கூட்டி சொல்லுகிறவர் தேவன். முன்கூட்டி எல்லாவற்றையும் சொன்னார். நீ முன்கூட்டி சொல்லு. நீ சாகவே சாவாயின்னு ஒருத்தனை பார்த்து நம்ம சொல்றது கொஞ்சம் நமக்கு கஷ்டம். ஆனா ஏசையாரெல்லாம் சொல்லிவிட்டா, அதெல்லாம் புரியுதுங்களா? தைரியமா சொன்னான், பட்டணம் இடிக்கப்படும், பட்டணம் அழியும், இந்த ராஜா கைதி ஆவான். எவனுக்கு தில் இருக்கு? நமக்கு இருக்கா? இல்ல. அப்போ ஒரு தீர்க்க தரிசன பார்வை வேண்டும். சொல்லணும், நாம நல்லா சொல்லணும், நல்லா பேசணும். சரி, நான் சப்ஜெக்ட் விட்டு போயிடக்கூடாது.
இப்போ கவனிங்க, மத்தேயு 4:17 நம்ம படிக்கிற 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தாருல, அது எப்படி நடந்தது? அதை சொல்லணும், தியானிக்கணும். எப்படி நடந்தது நானே சொல்லிடுறேன், நேரம் இருக்கிறதுனால. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் அவங்க எல்லாரும் இது கேட்குறான், மாம்சம் கேட்குறான், காடை. இந்த காலத்து சிக்கன் பிரியாணி, அந்த காலத்தில் அதுதான். இங்கே சிக்கன், இந்த காடை, அவ்வளோதான் எல்லாருக்கும் வேணுங்கிறான். அப்போ தேவன் என்ன செஞ்சாராம்? வந்தது விழுந்தது, அவ்வளவுதான் அங்க விளக்கம், அவ்வளவுதான் அங்க தேவை. அந்த கால அறிவுக்கு அவ்வளவுதான் புரியும். அதனால ஆண்டவர் அற்புதம் செய்தார், வந்தது விழுந்தது. எங்கே இருந்து வந்தது? சங்கீதக்காரன் சொல்கிறான், முதலைகளை பிடித்து அதன் தலையெல்லாம் வெட்டி அதிலிருந்து பறவைகளை உண்டாக்கி அதுக்கப்புறம் கொண்டு வந்து போட்டார். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் உங்களை மேல கொண்டு போகணும்னு ஆசை. அதை தேவன் செய்தாரா அல்லது இயேசு கிறிஸ்து செய்தாரா? நம்ம பொதுவா தேவன்னா ஒண்ணுன்னு சொல்லிடுறோம். பழைய ஏற்பாட்டில் இயேசு இருந்தாரா இல்லையா? பிதாகுமாரன் பரிசுத்தாவி இருந்தாரா? பிதாகுமாரன் பரிசுத்தாவி இல்லாமல் சிருஷ்டி இல்லை. பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி இல்லாம என்ன செய்யல? அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு மறைமுகமா இருக்கிறார். தேவ தூதன் அப்படின்னு வராம தூதர்னு ஒரு சில இடங்கள்ல சிங்கிளா வர்றதெல்லாம் இயேசு தான். முதல்ல தேவன் என்ன சொன்னாரு? நீர் என்னோடு வர வேணும். மோசை கேட்டதுக்கு என்ன சொன்னார் அவரு? நான் வரமாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், வந்தாலும் நீ தாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா உள்ள, அதனால என்னுடைய தூதனை அனுப்புவேன். அப்ப கவனிங்க, நாம பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்கினி ஸ்தம்பம், அது யாருன்னு சொல்லிடுறோம் டக்குன்னு? பரிசுத்த ஆவி. அப்ப இயேசு எங்க? இயேசு இருக்கிறார். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வார்த்தையினால் அழைக்கிறவர் தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தேவன். அவரை பத்தி அப்படிதான் எழுதி. ஆனால் இயேசு ஒன்றை கொண்டுதான் ஒன்றை செய்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் போசிக்கிறாரா? அப்புறம் எச்சிலை உமிழ்ந்து சேற்றை குழைப்பி கண்ணில் பூசி. அப்போ இயேசுடைய கையில் ஒன்றை நீ கொடுக்க வேண்டும். கொடுத்தால் தேவன் அதை வைத்து என்ன செய்கிறார்? இயேசு அற்புதம் செய்கிறார். அதனால ஏன் விசுவாசம்? 5 அப்பம் 2 மீன் எப்படி நடந்ததுன்னா, இயேசு பொரிச்ச செத்த மீன்களை பெருக பண்ணவில்லை. தின்னது பொரிச்ச மீன் தான். ஆனா இயேசு அது அப்படி செய்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ளவைகளை தான் இதுவரை உருவாக்கினார். செத்தவனை தான் உயிரோட எழுப்பினாரு. செத்தவனை தான் உயிரோட எழுப்பினார். இப்ப எப்படி செத்து போன மீனை அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியும்? ஆழமா நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும்னு நான் சொல்றேன். இதான் தியானம். நான் விசுவாசிக்கிறேன். இயேசு அப்பத்தை எடுத்து வானத்துக்கு காட்டினார் அல்லவா? அப்ப தேவனிடத்துல சொல்றார், தேவனே நான் இப்பொழுது சிருஷ்டிக்க போகிறேன். ஆதியிலே கிரியேட்டரா இருந்து நாம செஞ்சது கூட இப்ப நான் செய்ய போறேன். அதனால நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஏதோ கேட்டிருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, 1000 தூதர்கள் வர்றான். என் விசுவாசம் அப்படிதான். 1000 தூதர்கள் அங்க வர்றான். ஒருத்தர் அருவாமனை எடுத்தான், ஒருத்தன் எண்ணெய் சட்டியை வச்சான். கடல்ல இருக்கிற மீனெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, சிருஷ்டிகரே உண்மை மகிமைப்படுத்த உங்க நாமம் புகழடைய இதோ வரிசையாய் வருகிறேன் எல்லாம் கிளம்பி வருது. ஒரு கூட்டம் மீன் வருது, டன் கணக்குல வருது. ஒருத்தன் 1000, ஒருத்தன் வருகிறான். அதுக்குள்ள வித்தின் செகண்ட் என்ன ஆகுது? தேவனால் எல்லாம் கூடும். நீங்க ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்றோமே, அந்த தேவனால் எல்லாம் கூடும். அவர் ஒத்த கையால ஒன்றும் செய்யல. அவருடைய தூதர்களை வைத்து இவைகளை எல்லாம் கடகடன்னு ஆட்சி கடகடன்னு மிளகாத்தூள் போட்டு கடகடன்னு என்ன பண்றான்? எண்ணெயில பிடிச்சி இங்க வந்துகிட்டே இருக்கு. இயேசு எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறார், வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் கைத்தறி கத்தர சோதனம் பண்ணுங்க. அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு விளக்கம் இருக்கு. காடை சும்மா வரல, மண்ணிலிருந்து இப்படி கிளம்பி வரல. கவனிங்க, முதல்ல பறவைகளை படைக்கும்போது எதுலேருந்து படைச்சாரு? எதுலேருந்து படைச்சாரு? ஜலத்திலிருந்து படைச்சார், தண்ணியிலேருந்து படைச்சார். இப்ப இந்த இவங்க தின்ன காடையெல்லாம் எதுலேருந்து வந்தது? முதலையின் தலையிலிருந்து வந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒண்ணு போல தேவன் செய்யவில்லை. அதனால கவனிங்க, தேவனால எல்லாம் கூடுனா தேவன் இப்படிதான் பெருக்கத்தை கொண்டு வருகிறார். எனவே அவர் ஜீவனில் இருந்து ஜீவனை கொண்டு வருகிறார், மரணத்திலிருந்து ஜீவனை கொண்டு வருகிறார். அப்ப புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஜீவனில் இருந்து ஜீவன், மரணத்திலிருந்தும் ஜீவன். இதைதான் இயேசு செய்வாரே தவிர ஒருபோது இயேசு மரணத்தை என்ன என்ன செஞ்சு மரிச்சதிலிருந்து மரணத்தை கொண்டு வர மாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க. உங்க சபையில ஜீவன் இருக்கா? சபையில ஜீவன் இருந்தா ஜீவன் வரும். அப்போ உங்களுக்குள் ஜீவன் வரட்டும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் அந்த ஜீவன்
பரிபூர்ணப்படட்டும், உங்க ஜீவன் எனக்கும் நல்லா கிரியை செய்யட்டும். கேளுங்க, இயேசு சொல்றாருல்ல, அழகா சொல்றாரு. அதுதான் அவர் சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இப்ப செடிக்கும் கொடிக்கும் இடையில என்ன இது இருக்கு தெரியுமா? பந்தம். ஜீவ உந்துதல், தமிழ் வார்த்தை நான் சொல்றேன், ஜீவ உந்துதல். இந்த செடிக்குள் இருக்கும் ஜீவன் கொடிக்குள் அது பரவி செல்கிறது. இந்த ஜீவன் பரவி செல்வதனால் அந்த ஜீவன் வளர்கிறது. என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்று செய்யக்கூடாது. ஏன் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் அதுக்குதான் அர்த்தம். இதுதான் அதனுடைய ஆழம். இதுதான். நம்மள்ட்ட என்ன இல்லைங்க? சொந்தமா என்ன இல்லை? வேறு இல்லை. சொந்தமா என்ன இல்லை? ஜீவன் இல்லை. செடியில் என்ன இருக்கு? சொந்தமா வேறு இருக்கு. சொந்தமா அதுக்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அது எங்க வருது? கொடிகள். அப்ப இயேசு இல்லாம இந்த வருஷத்தை நீங்க ஊழியம் செஞ்சிடாதீங்க. அதிக நேரம் இயேசுவோட பாதத்துல அமர்ந்துருங்க. விசுவாசிக்கு மாத்திரம் சொல்லாதீங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். உட்காரு பாதத்துல, உட்காரு பாதத்துல. நீ உட்காரு, முதல்ல நீ உட்கார்ந்தீங்கன்னாக்க உன் சபையார் உட்காருவாங்க. நீ தசமாவும் கொடுக்காத வரைக்கும் உன் விசுவாசியான தசமாவும் கொடுக்க மாட்டான். நீ ஜெபிக்காத வரைக்கும் உன் விசுவாசியான ஜெபம் பண்ண மாட்டான். இதான் உண்மை, இதான் ரகசியம். தான் நான் கண்டுபிடிச்சேன். இதை நாம மாதிரியா விசுவாசிகள் செய்யணும். சொல்றீங்களா? எங்க சபையாரெல்லாம் நல்லா கொடுப்பாங்க, காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. இலங்கைக்கு போறோம்னு சொன்னா போர்வையை கொண்டு வருவாங்க, புடவையை கொண்டு வருவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இலங்கைக்கு போனப்பாங்க, ஒரு மூட்டையை நான் தொடர்ந்து நம்ம தலைமை போகிற ஐயா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாரு. அதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவரை கூட்டிட்டு போனோம். அந்த மூட்டையெல்லாம் அவுத்து, ஐயா உங்க கையால கொடுங்கய்யா அப்படின்னு அவர் சொன்னாரு. உங்க ஊரை ஏழைகளாச்சப்பா, அங்கேயிருந்து எப்படி இதெல்லாம் கட்டிட்டு வந்தேன்? நான் சொன்னேன், அவங்க கொடுத்தாங்க. நான் சொன்னேன், அவங்க கொடுத்தாங்க. உங்க கையால கொடுங்க. அதாவது நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் என்ன செய்வோம்? இப்ப லாஸ்ட் இயர் நாங்க அங்க போனோம். 3 சர்ச்சை நான் திறந்து வச்சேன். நானும் பாஸ்டர் ஸ்டான்லியுமா சேர்ந்து 3 சர்ச்சை திறந்து வச்சோம். அதுல முழுக்க முழுக்க ஒரு சர்ச்சினுடைய காசு நானும் ஸ்டான்லியும் போட்டு இலங்கையில காட்டணும். அப்போ அன்னைக்கு நான் அவரை கனம் பண்ணி உங்க கையால துணியை கொடுங்க என்ன. இன்னைக்கு அவர் சொன்னாரு, உங்க கையால திறக்கணும் யான்னு. இனிமே என் கை உன் கைன்னு பேசாத, எல்லாம் ஒரு கை தான். நீனு வயசாயிட்டு உன்னை நான் நம்புறேன், உனக்கு அந்த தகுதி இருக்கு, நீயே போய் திறந்து வைப்போ அப்படின்ட்டு ரலேரியா சொல்லுங்க. அப்போ நீங்க அடுத்த ஊழியக்காரன் முதல்ல மதிக்க கட்டுங்க, அபிஷேகத்தை மதிக்க கட்டுங்க. அடுத்த ஊழியக்கார கனம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களை விட ஒரு கூடவும் இருக்கலாம், குறைச்சி இருக்கலாம், வயசா இருக்கலாம், அபிஷேகமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், அது கூடலாம் குறையலாம். ஆனா என்னைக்கு பெரியவன் பெரியவன் அவன் சிறியவனை ஆஸ்வதிப்பான். பெரியவனை சிறியவன் என்ன செய்ய முடியாது? ஆஸ்வதிக்க முடியாது. அதனால என்னைக்கும் நாம் ஒரு நல்ல அஸ்திபாரத்திலே நல்ல கட்டடத்தை கட்ட முடியும். ஒரு அலேலியா சொல்லுங்க. நான் அன்னைக்கு படிச்ச ஆங்கிலத்தில் நான் எழுதியிருந்த ஒரு வாக்கியம், நல்ல வாக்கியங்கள் அல்லது நல்ல தாட்ஸுக்கு என்ன தமிழ்ல, நல்ல அந்த சிந்தனைகளை எடுத்து கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஆத்மா உருவாகும்னு எழுதியிருந்தோம். சொல்ல முடியுங்களா? குட் தாட்ஸ் அதை நம்ம டீச் பண்ணோம்னா ஒரு குட் சோல் உருவாகும், ஒரு நல்ல ஆத்மா உருவாகும், நல்ல ஒரு தலைவன் உருவாகும். அதனால ஆண்டவருக்கு சோதனை உண்டாகும். முதலாவது ஆசீர்வாதம் என்றால் அது பெருக்கம். நீங்க எப்படி இருக்கக்கூடாது. நீங்க இன்னைக்கு போய் இவாலுவேஷன் பண்ணி பாருங்க. இத்தனை ஆத்மாவோட நான் ஒரு பாஸ்டா இருக்கிறதுக்கு தான் என் ஆண்டவர் அழைச்சாரா? சத்யசீலன் முடிஞ்சா செஞ்சு பாரு. எனக்கு அன்பான தம்பி, அதனால நான் உரிமையா சொல்றேன். நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்னா கொஞ்சம் நான்லாம் உங்களுக்கு என்ன யாரு? அதனால போய் நான் சொல்றேன், கண்ணாடியில போய் நின்று, சத்யசீலா உனக்கு இவ்வளவுதான் ஆத்மாவா? இதுதான் மகிமையின் ஊழியமா? இந்த ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் அழைச்சாரா அப்படின்னு உனக்கு நீயே கேட்டுப்பாரு. இதுதான் என்னுடைய மதிப்பா? என்னுடைய ஜீவன் இதுதானா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உன் ஜீவனுக்கு ஈடாய் ஆத்மாக்களை தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? என் ஜீவன் இந்த 50 ஆத்மாவுக்கு தான் ஜீவனா, இல்ல 100 ஆத்மாவுக்கு தான் என் ஜீவன் ஈடா? அப்ப இது என்னுடைய ஜீவனுக்கு இவ்வளவுதான் விலையா அப்படின்னு கேளுங்க. கேட்டு ஆண்டவர்கிட்ட உங்க வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக தருவேன்னு சொன்னீங்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெருக்கம், நம்பர்லெஸ், அன்கவுண்டிங் அப்படின்னு சொன்னா ஏன் சபையே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட போராடி அழுது ஜெபம் பண்ணியா. அந்த காலத்துல 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, ஊழியக்காரர் சொன்னாங்க. இப்ப யாருமே ஜெபத்தை பத்தியே பேச மாட்டான். ஆமா, இப்ப யாருமே விசுவாசிக்கு வேணா ஜெபம் கத்து கொடுக்குறேன் பாஸ்டர், அடுத்து நான் ஜெபத்தை நடத்துறேன் பாஸ்டர். நீ ஜெபம் பண்ணு பாஸ்டர், முதல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீங்க 1 மணி நேரம் காலையில ஜெபம் பண்ணுங்க, ஆத்மாக்களை தானம் ஆண்டவரேன்னு கேளுங்க. அதே போல மாலையில ஜெபம் பண்ணுங்க, சபையில நல்ல பயிற்சிகளை கொடுங்க, ஆத்மாதாய பயிற்சிகளை கொடுங்க. நம்ம நிறைய தப்பு பண்றோம், அதனாலதான் குறைவா நம்ம அறுவடை அறுக்கிறோம். நான் யாரை பார்த்தாலும் என்கரேஜ் பண்றதா என்னுடைய வேலை. இந்த ஐயாக்கிட்ட நான் சொன்னேன், வேற இடத்த பாருங்க,
அவர் என்ன நினைக்கிறாரு, இருக்கிறதுல என்ன கொஞ்சம் முன்னாடி நீட்டி அதை கட்டினா போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நான் சொன்னேன், பாஸ்டர் இது சரியில்லை, இந்த இடம் வேண்டாம், வேற இடம் பாருங்க, பெரிய இடமா பாருங்க. சொன்னா கேளுங்க. நான் நேசிக்கிறவங்கள்ட்ட நான் போய் என்ன பண்ணிடுவோம், உடனே உரிமையோடு பழக ஆரம்பிச்சிடும். அடுத்து நான் பொருளாதாரத்துக்கு ஒரு நேரம் உங்களை கொண்டு போறேன். நீ கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பொறுத்துங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், எந்த எல்லையில் நாம் போய் நிற்போம், இப்பொழுது இருப்பதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது இருக்கின்றது உண்மை அல்ல, அது மாயை. இப்போ உங்களுக்கு கடன் இருக்கலாம், உங்களுக்கு இப்போ பற்றாக்குறை இருக்கலாம், இப்போ உங்களுக்கு போதுமான காணிக்கை தசமாக வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இந்த வசனத்துல நீங்க கையை வைத்து இந்த வருஷம் ஜெபம் பண்ணீங்கன்னா, இந்த வருஷம் அவர் கணக்கு சொன்னதாட்டு, பாஸ்டர் போன வருஷம் எங்களுக்கு இவ்வளவு தசமா வந்துச்சு, இந்த வருஷம் இதை விட கூடுதல் வந்துச்சு நீங்க சொல்லுவீங்க. ஏனென்றால் தேவன் எல்லாவற்றை பார்க்க தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஏசாயா 45ல அங்க 2ஆம் வசனத்திலிருந்து, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கவனிங்க, அந்த வார்த்தை தான் கன்ஜெக்ஷன். நான் தான் உன்னை அழைச்சேன், அதனால அந்த வசனத்தை குறிச்சிங்க. உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் என்ன செய்ய போறேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கோரேஸ் யாரு, ஞானஸ்நானம் எடுத்தாரா? கோரேஸ் அபிஷேகம் பெற்றாரா? கோரேஸ் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாரா? கோரேஸுக்கு ஆண்டவர் என்னன்னு சொன்னாரு, என் மெய்ப்பன். 44 கடைசியில சொல்றாரு, அவனை என் மெய்ப்பன் நான் சொல்லுவேன், அவன் என்னுடைய மெய்ப்பன், அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். இப்போ பவுல் சொல்றாரு, அது ஒளிந்து போகிற மகிமை. எது? மோசே காலத்து ஊழியம் ஒளிந்து போகிற மகிமை. இப்ப நாம சேவிக்கிற இந்த செய்யற ஊழியம் அழியாத மகிமை, ஒழியாத மகிமை. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? புரிஞ்சுக்குங்க. அதுக்கே புதையல், அதுக்கே பொக்கிஷம்னா இதுக்கு எவ்வளவு அதிகம்? புரிஞ்சவங்க கை தட்டுங்க. காசெல்லாம் மணி இஸ் நாட் எ மேட்டர் ஃபார் காட். அவருக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. பணம் எல்லாம் பெருசே கிடையாது அவருக்கு. பணத்தை எப்படி வேணா ஆண்டவர் கொடுக்க வைக்கலாம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான பேரை பேசுகிறார். இன்னைக்கு ஒரு தாசு உங்களுக்கு கிடைக்குது, ஐஸ்வர்யத்தின் கதவை திறக்கிறார் ஆண்டவர். அது அநியாயமா வாழ்றதுக்கு அல்ல, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, சிறுமைப்பட்டவர்களை விசாரிப்பதற்காக, ஏழைகளை போஷிப்பதற்காக ஆண்டவர் உங்க கைகளை பலப்படுத்துகிறார். அதனால சொல்லுங்க, உங்க கை தங்க கை, கையை பாருங்க. ஆமா, இது அடுத்தது அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன், கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இடையில இன்னொன்னு சொல்றேன். அதாவது சோதரம் நீதிமொழிகள் 11:25, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, மிகுந்த விசிறித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. அடுத்து உதாரத்துவ குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதாரத்துவ குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அதுதான் அந்த 11:25 அதுதான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, உங்களை நம்பி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த பாண்டிச்சேரியை கொடுத்துருக்காரு, உங்களை நம்பி கடலூரை கொடுத்துருக்காரு. நீங்க ரட்சிப்பீங்க, காப்பாத்துவீங்க அப்படின்னு உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டியது அவரு தான், அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது அவரு தான். ஆனா நீங்க அதை சுருட்டணும்னு நினைச்சீங்கன்னா தப்பு. கவனிங்க, அப்படி செய்யணும்னு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. எப்படி ஆகிலும் இவன் என்ன செய்வான், ஏன் பிள்ளைகளை காப்பாத்துவான். புரியுதா உங்களுக்கு? சொந்தத்துல சுருட்டுறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யல, ஆசாரியனை நம்மளை ஆண்டவர் அழைக்கல. அததான் சதுசேயர் செய்தான். தேவாலயத்தின் வருமானத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணா, சதுசேயர் எடுக்க ஆரம்பிச்சான். காட்டை எடுத்தது இயேசு, அடிக்கிறாரு. அதனால தெளிவா இருங்க. உன் புள்ள அமெரிக்கா போகணும் கர்த்தர் சித்தம் இருந்தா போகும், உன் புள்ள சிங்கப்பூர் போகணும் சித்தம் இருந்தா போகும், அது ஆண்டவர் கொண்டு போவார். அது இல்ல, நீ இருக்கிற ஸ்தானத்துல நின்று ஊழியம் செய்யணும்னா செய்வான். இல்ல உன்னை விட்டு எட்டி தான் போகணும்னா போகதான் செய்வோம். அதெல்லாம் நீ யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் திட்டங்களை அவர் போடுறார், நாம போட முடியாது. புரியுதுங்களா? அதனால எந்த விதத்திலும் இன்னைக்கு நீங்க ஒரு மனம் திரும்புங்க. ஆண்டவரே, என் பையன் என்ன படிக்கணும், என் பொண்ணு என்ன படிக்கணும், அவங்க எங்க இருக்கணும், என்ன செய்யணும், அது உனக்கு மகிமையா இருக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. எப்படியாச்சும் பாஸ்டர்
அந்த சிங்கப்பூருக்கு அனுப்பிடணும் பாஸ்டர். என்கிட்ட சொன்ன பாஸ்டர்லாம் உண்டு. நீங்க விரும்பலையா பாஸ்டர்? நானும் விரும்பினது உண்டு, ஆனா வழி ஒன்றும் திறக்கல. நல்லாதான் இருந்திருக்கும். அமெரிக்கா போனா நிறைய பேர்ட்ட காசு வாங்கிட்டு வந்து இங்க சபையெல்லாம் கட்டலாம். அப்படிதான் தேவன் அப்படியே சொல்லிக்கிற பைபிள் தான் அமெரிக்காவில் போய் வாங்கிட்டு வந்து கட்டுன்னு இல்லையே. நான் சொன்னேன், கிறிஸ்துவே என்னுடைய பொக்கிஷம், கிறிஸ்துவே என் கொண்டாட்டம், அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இதை விட பெரிய இன்பம் எங்க இருக்க போகுது? இல்லவே இல்லை. கிறிஸ்துவே என் பொக்கிஷம், இயேசுவே என் பொக்கிஷம். அமெரிக்கா நம்ம பொக்கிஷம் இல்லையா? இங்கிலாந்து நம்ம பொக்கிஷம் இல்லையா? எது நம்ம பொக்கிஷம்? அவரே பொக்கிஷம். நமக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. அதனால அவரை தான் நம்ம தோண்டி எடுக்கணும். ஒரு வசனம் சொல்லுது, என்ன செய்வான் நீதிமானா, யாரோ ஒரு நீதிமொழிகள்ல ஆழமான ஜலம் போல இருக்கும் நீதிமான என்ன செய்வான்? முன்னிட்டு எடுப்பான். அப்ப உங்களுக்குள்ளேயே கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்குள்ளேயே பொக்கிஷம் இருக்கு, உங்களுக்குள்ளேயே மகிமை இருக்கு, சந்தோஷம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஒருத்தனை எழுதியிருந்தான், கவலை எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஆனா சிரிப்பு எனக்குள் தான் இருக்குது. சிரிப்பு எங்கேயாச்சும் வெளியில இருந்து வருதா சத்யசீலன்? நம்மளுக்கெல்லாம் இயற்கையாவே கொஞ்சம் சிரிக்கிற பழக்கம் இருக்கு. சில ஆளுகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சில ஆளு இயற்கையாவே சிரிக்கிறவர். நான் எதையாச்சும் பேசணும்னா நானே சிரிச்சுக்கிட்டே பேசுவேன் பிரசங்கத்தை ரசித்து. சில ஆட்களுக்கு வராது. கவனிங்க, சிரிப்பு உனக்குள்ள இருக்கிறது, ஆனா கவலை வெளியிலிருந்து உனக்கு வரக்கூடியதாயிருக்கு. அதனால பொருளாதாரத்திலே உங்கள் கண்களை கர்த்தர் திறப்பாராக. பொருளாதாரத்திலே மகிமையின் ஊழியத்தை செய்கிறபடினால் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். யெகோவா ஈரே என் தேவைகளை. போராட்டம் இருக்குதான் செய்யுது. இப்ப நான் வந்திருக்கேன்னா எனக்கும் ஒரு போராட்டம் இருக்குது, புரியுதா? இல்லாம இல்லை. ஆனால் அந்த போராட்டங்கள் பெரும்பாலும் நமக்கு ஜெயமாக இருக்கிறது. சரி, அதை குறித்து சொல்லிடுறேனே. தடையான மலைகள் எல்லாம் ஆசீர்வாத மழைகளை நமக்கு கொண்டு வருவதற்காக நிற்கிறது. இந்த வாக்கியத்தை உங்களுக்கு நான் புரியும்படி சொல்றேன். மலைகள் வெத்து மலையா நிக்குதுன்னு சில நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம். நானே நம்ம எல்லாம் பிளைன்ஸ்ல தானே இங்க இருக்கிறோம், இப்போ சமபூமியில. அப்ப நம்ம மலைகளை பார்க்கணும்னா கொஞ்சம் தூரம் போனாதான் என்ன செய்யறோம், நம்ம திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அந்த பகுதி போனா கிழக்கத்திய தொடர்ச்சி மலைகள், மேற்கத்திய தொடர்ச்சி மலைகளை நம்ம பார்ப்போம். நான் முத ஒரு தடவை பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது அந்த திருச்சி டு கரூர் போற வழியில எனக்கு ஒரு குன்றை பார்த்தேன். முதல் பார்த்தேன், சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தேன். கவனிங்க, சில மலைகள் செழிப்பா இருக்குது, சில மலைகளை பார்த்தா பாறையா சும்மா நிக்குது. இது ஏன் எருவு மாடாட்டு குறுக்கு நிக்குது, சும்மா நிக்குது இந்த மலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அந்த மலைகள் நிக்கிறது என்றால், மழையை ரெயின் நமக்கு ஆசீர்வாத மழையை கொண்டு வரும்படி அந்த மலைகள் நிற்கிறது. சும்மா ஒன்றும் நிக்கல. சபையில சிலது அப்படிதான் நிற்கும், ஆனா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். குறுக்க நிக்குது பாருங்க, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு காலையில ஒரு டாஸ்க் படிச்சேன், நான் முடிக்க போறேன். கவனிங்க, பட்டுப்புழு அது தன்னுடைய கூட்டை விட்டு வரும்போது ரொம்ப சிரமப்படுது. அந்த பட்டு புழு அதனுடைய ஒரு எட்ஜி அல்லது தலை அல்லது வால்னு சொல்றோம் இல்லையா, அந்த புழு கூட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வருது. ஒரு ஊழிக்காரரை பார்த்துட்டே இருந்தாராம், இதுக்கு ஏதாச்சும் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கத்திரிக்கோட்டை எடுத்து வந்து லேசா நக்கி விட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த பட்டுப்புழு என்னவா மாறல, அந்த ரெக்கை அடித்து வண்ணத்து பூச்சா அது மேல போகவே இல்லை. ஏன்னா இந்த அழுத்தம் இருக்கு, அழுத்தம் நெருக்கம், இதுல உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ரெக்கை பகுதிக்கு போகுதான். அதுக்கப்புறம் தான் அது ரெக்கை நல்லா வளர்ந்து அது சிறகடித்து பறக்கும். சில நேரங்கள்ல சிலர் கஷ்டத்திலே அப்படியே விட்டுறது நல்லதுன்னு ஆண்டவரே நினைக்கிறாரு. நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எது வரைக்கும் ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, இடுக்கமான வாசலா இருக்குது, ரொம்ப நெருக்கமா இருக்குது, ஊர் ரொம்ப பொல்லாத ஊரா இருக்கு, பயனுள்ள ரொம்ப பொல்லாத பயனுள்ளா இருக்காங்க. ஒரு ரெக்கம் முளைக்கணும் தான் உன்னை அங்க வச்சிருக்காரு. அதனால மத்திய போதகர் வந்து உன்னை விடுவிக்க மாட்டார். ரலேலியா சொல்லுங்க. சரி, அடுத்து ஏசாயா, அவரும் சொன்னார், நானும் சொன்னேன். ஏசாயா 60:1, 2, 3வது வசனம் படி முடிக்கிறேன். 3வது வசனம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பா, அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னெடுத்து வருகிறார். ஐயா போதும், நிறுத்துங்க. இந்த பிரசங்கம் பண்ணது என்ன, இந்த எது குறையா சொல்லலை, நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க. இந்த வெளிப்படையான பாஸ்டர் வந்து நாட் ரியலி பாஸ்டர். சில ஆளெல்லாம் சபையே இல்லையா, நல்ல ஷூ போட்டுக்கிறான், ஒரு பேக் எடுத்துக்கிறான், பாஸ்டர்ஸ் கூட்டத்துக்கு போறான், ஆத்மாவும் இல்லை சபையும் இல்லை. கேட்டா நான் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? இப்படி ஆள் வந்தாதான் பாஸ்டர். இப்படி ஆள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க,
அப்புறம் என்ன, யார் வருவாங்க? சுற்றிலும் கண்களை ஏறெடுத்துப்பார், கூட்டமா வர்றாங்களாம். என்னைக்கு நம்ம சபைக்கு பஸ் விட போறான், என்னைக்கு நம்ம சபைக்கு ஏதாச்சும் வேன் எடுத்துட்டு நம்ம மக்களை வர போறாங்க, அரசாங்கமே விட வேணாம். அது 2வது கட்டம். முதல் கட்டம் ஒரு 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 30 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு 10 டாடா ஏசி எடுத்துட்டு வந்தானா எப்படி இருக்கும்? 10 டாடா ஏசியில் உங்க மக்கள் வந்து இறங்கணும். நிறுத்துறதுக்கு ரோட்ல இடம் இல்லாமல் இருக்கணும். உங்க சபை எங்கேயோ ஒரு இடுக்குல இருக்குனாக்கா நீங்க என்ன செய்யணும்? இங்க வராங்கடா, கல்யாண மண்டபத்தில் வேணா வச்சுக்கோண்டா புது வருஷம், அல்லது கிறிஸ்துமஸ் வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சுக்குவோம், இங்கே வந்துடாதீங்க இடையூறு ஆகிடும். இப்போ ஐயா இடத்துக்கு போனால் அது பயங்கரமாக உள்ளுக்குள்ள போகணும். 10 டாடா ஏசி வந்து நின்னா அங்கே நிலைமை என்ன ஆகும்? இப்படி நடக்குமா? தேவனால அதை செய்ய முடியுமா? நான் கேட்குறேன், ஒரு மரித்தவனை எழுப்பினால் மீடியா உங்களை தேடி வரும். உங்களுக்கு முன்னாடி பல கேமரா நிற்கும். ஆமா, ஒரு முடவனை நீங்கள் நடக்க வைத்தால், அல்லது ஒரு குருடனை நீங்கள் பார்க்க வைத்தால், இயேசு சொன்னாரே, நான் செய்கிற கிரியைகளை அவர்கள் செய்வார்கள், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள். என்னைக்கு சவாலா எடுத்துட்டு போறோம், என்னைக்கு ஜெபம் பண்ண போறோம், என்னைக்கு ஹீலிங் ஆக போகுது, எழுப்பி பாருங்க. உங்களுக்கு முன்னாடி எத்தனை லட்சம் ரூபாய் கேமராக்களை வச்சுட்டு எத்தனை பேர் நிற்பான் தெரியுமா? ஏன் நமக்கு அந்த எண்ணம் வரல? நம்ம சபையில அற்புதங்கள் நடக்கணும், நம்ம சபையில சபை வந்து விளம்பரம் ஆகணும், நம்ம சபை ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் ஆசைப்படல, விரும்பல? விரும்புங்க. ஆண்டவரே, எனக்காக ஒரு முடவனை எழுப்பக்கூடாதா? ஒரு குஷ்டரோகியை சுகமாக்க கூடாதா? எனக்காக ஆண்டவரே ஒரு குருடனை பார்க்க வைக்க கூடாதா? நீங்க ஒருவேளை இப்படி நான் சொல்லுவேன், நீங்க சொல்ல முடியாது. நான் சிம்சோமாட்ட சொல்ல ரெடியா இருக்கேன். ஆண்டவரே, என் ஜீவன் போனாலும் சரி, என்ன செய்யணும்? நான் உயிரோடு இருந்து ரட்சித்தவனை பார்க்கிறோம். என் ஆத்மாவே போனாலும் சரி, நான் மரித்தாலும் சரி, இதுல என்ன செய்யணும்னா அதிகமான சத்துருவை நான் கொள்ளையிட வேண்டும். சொல்ல புரியுதா? முதல்ல அவன் என்ன செஞ்சான்? சிம்சோன் 2 நரியை பிடிச்சு வால்ல தீய கட்டி விட்டு சத்துருடைய வெள்ளாமை அழிச்சு போட்டான். நீங்கள் யார்? நீங்கள் யார்? முதலாவது நீங்கள் ஒரு ராஜாக்கள் மாத்திரல்ல, நீங்கள் யுத்தத்தில் சென்று சத்துருடைய ராஜ்யத்தை பிடிப்பவர்கள். எல்லாம் கைதட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம். அனுதினமும் சத்துருவின் ராஜ்யத்தில் நீங்க நஷ்டத்தை ஏற்படுத்தணும். அனுதினமும் சத்துருவின் ராஜ்யத்துல எல்லையை நீங்க பிடிக்கணும். புது புது ஆத்மாவை பிடிக்கணும். இயேசுவை போல தனித்தால் ஊழியம் செய்யணும். இயேசுவை போல மலை பிரசங்கம் பண்ணணும். இந்த மைக்கு பிடிச்சி சபையில பேசிட்டு இருக்கிறது அல்ல. நாம என்ன செய்யணும்? இயேசுவை போல பப்ளிக்ல போகணும், பப்ளிக்ல ஊழியம் செய்யணும், தனித்தால் ஊழியம் செய்யணும். அப்புறம் மாஸ் கேதரிங்க கூப்பிடணும். வெறும் கன்வென்ஷன் போட்டா போறாது ஐயா. கன்வென்ஷன் எப்பவுமே அதை நினைச்சிட்டு இருக்காத. அது வந்து ஹெவி லோட். அதுக்கு நீ பணம் சம்பாதிக்கணும், 4 பேர்ட்ட போய் பணம் கேட்கணும். வேண்டாம், விடு, இயேசுவாட்ட பேசு. அந்த ஒரு ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ, சமாரியாவிலே எழுப்புதலை உண்டு பண்ணினாள். அதனால வாயாடிய ஒருத்தர் பாரு, நல்ல விளம்பரம் பண்றவளா பாரு. பெரும்பாலும் இப்ப இருக்கிறவ எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால ஒருத்திய புடி, அவன் மூலமா நல்ல சுவிசேஷம் போட்டும். பெண்களை ஊழியத்துல தட்டி எழுப்புங்க, பெண்களை ஊழியத்துக்கு அனுப்புங்க. அது அப்படி இப்படி முண்டாக்க மண்டாக்க செஞ்சு அதுக்கப்புறம் நீ சரி பண்ணிக்கோ. ஆனா பெண்களை எழுப்பி அனுப்பிவிடுங்க, ஊழியத்துக்கு போங்க, போய் சண்டே கிளாஸ் நடத்து, போய் நீ போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்லி சபையில பெண்களை ஊழியத்துக்கு எழுப்புனீங்கன்னா, அந்த இவரு யார், அவரு பாலியாண்டி சோ, அவர் பெண்களை தான் அதிகம் பயன்படுத்தினாராம். உலகத்திலேயே பெரிய சபை அவரு உருவாக்கிட்டார். அதனால 100க்கு கீழே இருக்கிற நீங்க டிசம்பருக்குள்ள 100க்கு வந்தே ஆகணும். அந்த ஒரு ஆசை உங்களுக்கு வரட்டும். இல்ல 50க்கு கீழே இருந்தீங்கன்னா பரவாயில்ல, 50க்கு வாங்க. 50வது நாளதான் என்ன பண்ணாரு? மகிமைப்படுத்தினார். பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அதனால அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதனால 50க்கு வாங்க, 100க்கு வாங்க, அப்புறம் 200க்கு வாங்க, 500க்கு வாங்க. இப்படி நாம வளர்ந்து போகணும். அதனால இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக.